பாஜக கூட்டணிங்கிறது பாவத்தை சுமக்கிற மாதிரி அதிமுக அதை செய்ய மாட்டாங்கன்னு தம்பிதுரை சொல்றாரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதாவது அண்ணன் தம்பிதுரை ரொம்ப நாளாவே முதல்வர் ஆகணுங்கிற ஒரு கடவுளை இருந்துட்டு இருந்தவர். இப்ப அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு தன்னைதான் நமது தியாகத்தலைவர் சின்னம்மா அவர்கள் முதல்வராக்குவாங்கன்னு எதிர்பார்த்திருந்தாரு. அப்ப திரு பன்னீர்செல்வத்தை முதல்வராக்கின பிறகு அவர் டெல்லிக்குலாம் ரொம்ப போகல, ஓஎஸ்கானல்லே இருந்தார். இருந்து தன்னை ஆக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு எல்லாரையும் அவர் தான் அழைச்சிட்டு வந்து சின்னம்மா பொதுச்செயலர் ஆகணும், சின்னம்மா முதலமைச்சர் ஆகணும், பன்னீர்செல்வம் பிஜேபியுடைய ஏஜென்ட் ஆகிட்டாரு அப்படின்னு டெய்லி சொல்லிட்டு இருப்பாரு. அவர் இன்றைக்கு தன்னால் முதல்வராக முடியவில்லை அப்படிங்கிற அந்த பெரிய ஒரு ஆதங்கத்தில் இருக்கிறதுனால பன்னீர்செல்வத்தை முதல்வர்களிலிருந்து மாற்றுறதுக்கு அப்புறம் பொதுச் செயலாளர் முதல்வராக முடியாமல் போனதுக்கப்புறம் நம்ம அண்ணன் திருவாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகினதுனால இன்னும் கோபம் அதிகமாகி அன்னைக்கு அவர் எப்படியெல்லாம் செயல்பட்டார் என்பது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரும். இன்றைக்கு அதுக்கப்புறம் பழனிசாமி அவங்களாம் சேர்ந்துட்டு டெல்லிக்கு அடிமைகளாக இருப்பது உண்மை. ஆனால் இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியோடு செல்வதன் மூலம் தங்களுக்கு வாய்ப்பு தமிழ்நாட்டில் கிடைக்காது, வெற்றி பெற முடியாது என்பதை தெரிந்ததும் ஏதாவது செய்து இந்த ஆட்சி பழனிசாமி என்ன சொன்னாலும் பார்க்குறீங்க, எப்படி இடிச்ச மாதிரி இருக்காரு. அவர் ஒரு வார்த்தை பேசலை. அவர் எப்படியாவது தன்னுடைய வழக்குகளுக்கு வராமல் இந்த ஆட்சியை எப்படியாவது காவாதிக்கணும். எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் 17 பேர்கிட்டையும் ஆளை விட்டு மேல்முறையீடு போங்கன்னு அவர் இன்னும் வேலுமணி தங்கமணி மூலம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா மேல்முறையீடு 8 பேர் 10 பேர் போயிட்டாங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் இவங்க டெபாசிட் கூட 40 தொகுதி வாங்க முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஆட்சி அதை தொடர்ந்து போயிடும். ஏன்னா 8 தொகுதியில் ஜெயிச்சாகணும், 20 தொகுதியில் 8 தொகுதியில் ஜெயிச்சாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால இவர் ஒரு பக்கம் மௌனம் காத்துட்டு இருக்காரு. இந்த ஆட்சி எப்படியாவது தனக்கு இல்லாத பதவி, தன்னால் முதல்வராக முடியல, எப்படியாவது இங்கே இது மாதிரி பேசுகிற தம்பிதுரை அங்கே போனீங்கன்னா டெல்லியில் போய் அவர் பிரதமர் மத்திய அமைச்சர்களுக்கெல்லாம் மற்ற ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்குவாரு. வெளியில் இது மாதிரி பேசுறதுனால எங்கேயோ மறுபடியும் கரூர்லையோ இல்லை கிருஷ்ணகிரியில ஏதாவது ஓட்டு டெபாசிட் பண்ணுறதுக்கான முயற்சியில் தான் இருக்காங்க. இவர் என்னதான் பண்ணாலும் பழனிசாமி அவர் பிடிச்ச காலம் உருவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அவர் ஆட்சியில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு லாபம். அதனால் இவங்க முன்னாடி சும்மா ஒரு வேஷம் போட்டுருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை வெறுத்து ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள், தேர்தலுக்காக காத்திருக்கிறார்கள். அதனால தான் திருவாரூர் இடைத்தேர்தலை இவங்களும் எதிர்கட்சி சேர்ந்து இதில் ஒரு ஹிடன் கூட்டணி வச்சுட்டு தேர்தல் நிறுத்துறதுக்கு பகிரத முயற்சி நிறுத்திட்டாங்க. இப்போ பாராளுமன்ற தேர்தலை நிறுத்த முடியாது. அதனால இவங்க இந்த மாதிரி ஒரு அரசியல் நாடகங்களும் நடத்துவாங்க. ஒரு பக்கம் தம்பிதுரை பேசுறது அவர் உண்மையாகவே ஆட்சி போகணுங்கிற இடத்துல பேசுறாரு. பழனிசாமி வேற வழி இல்லாமல் அவங்க அம்மா இருக்காரு. ஆனால் அவர் மத்திய அரசாங்கத்தை பயணிக்கிட்டு அந்த ஆட்சி இருக்காதுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால இதெல்லாம் வேஷம். ஒரு பக்கம் இவர் இப்படி பேசுறது அவர் சுயநலத்தால தம்பிதுரை பேசிட்டு இருக்காரு. பழனிசாமி மத்திய ஒரு காலம் இருக்கு புரிஞ்சிருக்காரு. இங்கே நடைபெற்று கொண்டிருப்பது ஒரு ஏஜென்ட் அரசாங்கம் எல்லாருக்கும் தெரியும். அதனால இதெல்லாம் உங்களுக்கு வேணா பெரிய பரபரப்பா செய்தி கேட்பீங்க, உங்களுக்கு ரொம்ப தெரியும். தம்பிதுரையோட கருத்து அவருடைய எனக்கு தெரியாது. இங்க பழனிசாமி அமைதியா இருக்கிறது காரணமே ஏதாவது வாயை திறந்தா தனக்கு தலை மேல கத்தி போயிட்டு அவர் நிறைய அமைச்சர்கள் எப்படி இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னா அவங்க மத்தியில் உள்ளவங்க அந்த தேர்தல் அறிவிப்பு வர வரைக்காத அமைதியாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பிஜேபியோட அலையன்ஸ் போகிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. எனக்கு தெரிந்த தகவல். உங்க கருத்துப்படி பிஜேபி கூட அலையன்ஸ் போனாங்கன்னா ஏடிஎம்கே யாரோட போனாலும் டெபாசிட் வாங்க முடியாது. அவங்களோட சேர்ந்து மற்ற கட்சியோட டெபாசிட் போயிடும். இப்போ உங்களுக்கு தெரியாதது கேட்குறீங்க, தமிழ்நாட்டில் இந்த ஆளும் கட்சி மேலே அரசாங்கத்தில்
வாக்காளர்களுக்கு எத்தனை ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் அவர்களால் டெபாசிட் வாங்குவதே கஷ்டம் உண்மை. அவங்களோட போய் இன்னொருத்தங்க சேர்ந்தாங்கன்னா அவங்க நிலைமை அதை விட பட மோசமா இருக்குங்கிறது தான் உண்மை. காங்கிரஸ் கூட்டணி நினைக்குமா? நீங்க பிஜேபி எதிர்த்து காங்கிரஸ் நான் தான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், நாங்கள் எந்த தேசிய கட்சியோடையும் கூட்டணி அமைக்க மாட்டோம். காரணம், இந்தியாவில் உள்ள அனைத்து தேசிய கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இங்கே பவுண்டேஷன் கிடையாது. இங்கே அவங்க மற்றவர்கள் தோழில் சவாரி செய்து தான் இங்கே எப்படியோ எம்எல்ஏ பரவாயில்லை நிர்வகிச்சிருக்காங்க. மேலும் கர்நாடகாவில் அவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களுக்கு இருக்கிறார்கள். அங்கே ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு இருக்கிறதுனால தான் காவிரி பிரச்சனை, நமக்கு ஜீவாதார பிரச்சனையான காவிரி பிரச்சனையில் பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் அந்த எந்த கட்சியுமே தமிழ்நாட்டுக்கு ஆதரவு சொல்ல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை அமல்படுத்துறதுல கூட அவங்க அதில் நடுநிலையாக செயல்பட முடியாத இயற்கையான நிலைமை இருக்கு. ஏன்னா அவங்க வாக்கு வங்கியை இழந்து போகிறாங்கிறதுனால ஒரு பட்சமாக தான் இருக்க முடியும். கம்யூனிஸ்டுகளும் உங்களுக்கு தெரியும், கேரளாவில் கம்யூனிஸ்ட் ரெண்டும் பெரியார் கடை விஷயங்களையும் அவங்க இதோட மௌனம் தான் சாதிப்பாங்க. அதனால் அந்த கட்சிகளால் தமிழ்நாட்டில் எந்த ஒரு லாபம் இல்லை என்பது மக்களுக்கு தெரியும். அதனால தான் ஏற்கனவே மத்தியில் ஒரு மாதிரியும் மாநிலத்தில் தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்களித்த மக்கள் 2014 எப்படி வட மாநிலங்கள் இருப்பது போல மாநில கட்சிகள் தான் தங்களது நலனிலே அக்கறை செலுத்த முடியும். தமிழ்நாட்டு நலனை மனதிலே கொண்டு மக்கள் அம்மா அவர்களுக்கு 2014 மாபெரும் தந்தார்கள். இன்றைக்கு அம்மா அவர்களின் தொண்டர்களிலே 90% மேல் இன்றைக்கு அம்மாவின் திருவுருவத்தை தாங்கி இருக்கின்ற கொடியிலே தாங்கி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு இருக்கிறார்கள். மேலும் அம்மா அவர்கள் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக தமிழ்நாடு வியாபித்திருக்கிறார்கள். அதனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டின் நலனை பாதுகாக்க முடியும் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால்தான் தமிழகம் முழுவதும் எங்களுக்கு பேராதரவு இருக்கிறது. இது பாராளுமன்ற தேர்தலிலே எதிரொலிக்கும் நீங்கள் பார்க்க முடியும். சொல்லிட்டே இருந்தாரு, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உறவு இருக்குன்னு சொல்லிட்டே வந்தாரு. அது உண்மைதான். தம்பிதுரை வந்து சொல்றதுல எந்த ஏரியா உண்மைன்னா திமுக சொன்ன ஆறாவது மாதிரி நம்ம ஊர்ல ஆத்துல இருக்கோம், தலையை வந்து மீன் மாதிரி இருக்கும், வால் பாம்பு மாதிரி இருக்கும், தனிமம் மாதிரி தலையை காங்கிரஸ் இருக்கும், வாழ பிஜேபி காமிக்கிறாங்க. ஏற்கனவே அனுபவம் இருக்கு. பிஜேபி அலையன்ஸில் இருந்தவங்க 99 அந்த வாக்கெடுப்புல மாறி போய் காங்கிரஸ் அலையன்ஸில் இருந்தவங்க பிஜேபிக்கு ஆதரவளிச்சாங்க. 99 2004 வரைக்கும் திமுக பிஜேபி அரசாங்கத்தில் நல்ல முக்கியமான போர்ட்ஃபோலியோலாம் வச்சுக்கிட்டு எப்படி அவங்க பலப்படுத்திக்கிட்டாங்கன்னு தெரியும். 2004 பிஜேபி தோற்கப்படுறது அப்படியே காங்கிரஸ் இந்த 10 வருஷம் இருந்தது. காங்கிரஸ் 2014 தேராதுன்னு தெரிஞ்சதும் அது தனியாக விட்டுட்டு இவங்க வந்து நின்றது உங்களுக்கு தெரியும். அதனால திமுக இதை வந்து பெரிய சாணக்கியத்தனமான அரசியல்வாங்க. இது சந்தர்ப்பவாதத்தை அவர்கள் சாணக்கியத்தனம் சொல்றாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அதனால இப்போ அவங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒருவேளை மீண்டும் மத்தியில் பிஜேபி வர வந்தால் நாங்கள் போய் சப்போர்ட் பண்ணி அந்த ட்ரெயின்லேயே அவர் எல்லா கூட்டத்துக்கும் போவார். ஏன்னா இங்கே ஒன்றும் சரக்கு இல்லை, அங்கெல்லாம் போய் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவங்க இல்லாட்டி அவங்க அப்பா தொகுதியான திருவாரூர்லேயே அது 63,000 ஓட்டு வித்தியாசத்தில் திரு கருணாநிதி அவர்கள் தெரிவித்த தொகுதியில் தேர்தல் வந்ததும் அங்கே முன்னாடி போய் தேர்தலை நடத்தவும் கேட்க வேண்டிய கட்சி தேர்தலை வேணாம், ஒரு பக்கம் கேண்டிடேட் அறிவிக்கிற மாதிரி அறிவிச்சுட்டு ஒரு பக்கம் ஒருத்தர் மாநிலத்தில் விட்டு கேஸ் போட வச்சு, கம்யூனிஸ்ட் தலைவர்களை விட்டு பேச வச்சு கேஸ் போட வச்சு, திக தலைவர்களை விட்டு பேச வச்சு, திரு திருமாவளவன் விட்டு பேச வச்சு என்னென்ன அரசியல் சாதுரியமாக அந்த சந்தர்ப்பங்கள் வச்சுருக்காங்க. அங்கே தேர்தல் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அவங்க மாவட்ட விஜயெல்லாம் போய் தேர்தல் வரணும். இதுதான் திமுகவுடைய நிலை. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பதவி ஏற்கனவே ஆர்கே நகரில் அவங்க டெபாசிட் பண்ணிருக்கிறாங்க. திருவாரூர்லையும் டெபாசிட் பண்ணிருக்கிற பயத்தில் தான் தேர்தல் நிறுத்தப்படுறதுக்கு அவங்க முன்னாடி இருந்தது. அதனால் பாராளுமன்ற தேர்தலையும் அவங்க ஏதோ தாங்க பெரிய கட்சி தங்களுக்கு ராவணன் தலை மாதிரி பல கட்சி கூட்டணிகள்லாம் ஒன்றும் தமிழ்நாட்டில் இனிமேல் மாதிரி கூட்டணிகள்லாம் கட்சிகளை வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட போய் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. மக்கள் கிளியராக இருக்காங்க.
மக்களின் மனதிலே தனித்து போட்டி பார்க்கணும். கூட்டணிக்காக சில கட்சிகளோட நாங்கள் பேசிட்டு உண்மை. அந்த கட்சிகள் சீசரை எல்லாத்தையும் எங்களுக்கு முழுமையாக அதை கொண்டு வந்தால் கூட்டணி போட்டிடுவோம். அது மாநில கட்சிகள் தான். ஏன் நான் 2 ஆப்ஷன் சொல்றேன்னா, மற்றவங்க மாதிரி இன்றைக்கு ஒன்று சொல்லிவிட்டு நாளைக்கு ஒன்று சொல்கிற ஆள் கிடையாது. கூட்டணி கட்சிகளோட பேசிட்டு இருக்கோம். எங்களோட வரணும்னு விருப்பப்படுறவங்க அந்த கூட்டணி வந்தால் அவங்களோட சேர்ந்து போட்டிடுவோம். ஒருவேளை நாங்கள் புது கட்சி அதனால் எங்களோட கூட்டணி அவங்க சீட் சரிங்க ஏதாவது அவங்க பிரச்சனை வந்தாலும் தனியாகவும் இல்லை. 2014 அம்மா இப்படி தனித்து நின்று போட்டிட்டாங்களோ அது மாதிரி போட்டிட்டு மாபெரும் வெற்றி. கூட்டணி இருக்குமா சார்? ஆமாம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைமையில் தான் கிடையாது. மக்கள் நிர்ணயத்தோட போகுது. அப்போ ஏன்னா அதிமுகவும் வேணாம் திமுகவும் வேணாம்னு இல்லை நான் வந்து சில தலைவரை நான் சில கட்சிகளோட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எத்தனை வேணாலும் லிஸ்ட்டு போடுங்க. நான் உங்கள்கிட்ட அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம சொல்கிறது மரியாதையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் ஒரு முடிவு வந்ததான் நாங்கள் அறிவிக்க முடியும். தயவு செய்து நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொடநாடு விவகாரத்தில் எனக்கு எதிராக வந்து சாட்சிகள் இருந்தாலும் ஆதாரம் இருந்திருந்தாலும் சசிகலா குடும்பம் என்ன சும்மா விட்டுருமா அப்படின்னு முதல்வர் கேள்வி எழுப்பியிருக்காரு. நான் டிவியில் பார்த்து அதாவது உண்மையிலே அந்த செயல் ஒரு குற்றச்சாட்டப்பட்டவர் அந்த கொலை கொள்ளையில் சம்பந்தப்பட்டவர் சொல்வதெல்லாம் ஏன் பதறணும்? எதுக்கு இப்படி நடுங்கணும்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாள் விழா ஃபங்க்ஷனில் பாதி இதெல்லாம் பேசியிருக்காரு. அந்த செயல் காலப்படி மோதினாரு, அவர் ஒய்ஃபோ குழந்தை இறந்ததுக்கு நாங்கள் காரணம் இல்லை. இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும்? எங்கேயோ போய் நடக்குது. அந்த கனகராஜ் இறந்ததுக்கு இவருக்கு எப்படி தெரியும்? இவர் வந்து இப்படி பதறதை பார்த்தாலே நடுங்கிறத பார்த்தாலே இதில் வந்து ஏதோ பயப்படுறத பார்த்தாலே எங்களுக்கு சந்தேகம் வருது. இத்தனை நாள் ஏன் நாங்கள் அமைதியாக இருக்கணும்னா எந்த உண்மையும் வெளியில் வந்துதான் ஆகும். அதனால தான் அது தமிழ்நாடு காவல்துறையோ சிபிஐயோ யாரு வேணாலும் சரி. ஆனால் நமது உயர் நீதிமன்ற மூத்த நீதிபதியுடைய கண்காணிப்புடன் நடைபெற்றால் தான் என் முதல்வர் மீதே குற்றச்சாட்டு இருந்தால அது சரியாக நடக்கும். ஒருவேளை இதெல்லாம் அமையனா கூட விரைவில் உப்பை தின்றவர்கள் தண்ணி குடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்போ பழனிசாமி தாத்தாவாக இருந்தாலும் மாட்டிக்கணும். ஆனால் அதே காலகட்டத்தை எடுத்துக்கிட்டா உங்களை வந்து துணை பொதுச்செயலாளர் ஏப்ரல் 17 என்னையோ பொதுச் செயலாளர் வந்து டிஸ்கவுண்ட் பண்ண நேரம் நான் டெல்லியில் அந்த இரட்டையடை வழக்குக்காக கைது செய்யப்பட்டு விசாரணை இருந்த நேரம் இங்கே மறக்கிறேன். நான் கரெக்டாக இருப்பேன். ஏப்ரல் 24 அன்றைக்கெல்லாம் ஏப்ரல் 17 அமைச்சர்கள்லாம் அப்படி வந்து படையாக நின்று தினகரன் தொடர்பு இல்லைன்னு சொன்னவங்க அதுக்கு பின்னணியில் இருந்து பழனிசாமி. சரியா? அதனால தான் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு பதற்றத்தை பார்த்தா ஒரு முதலமைச்சர் இருக்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் அதை விசாரிச்சு போடணும்னு சொல்லாமல் இவரே நின்று பதறிட்டு பேசுறதை பார்த்தா பத்தாதுக்கு சின்னம்மா குடும்பம் விட்டுறாதுன்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தா இவர் எதையோ கண்டு பயப்படுகிறார், எதற்காகவும் பயப்படுகிறார். அந்த அச்சம் தான் எங்களுக்கு ஒரு டவுன் கொடுக்குது. அதனால முறைப்படி விசாரிக்கணும்னு சொல்லுவோம். சம்பவம் நடந்தப்ப கொடநாடு வந்து அவங்க கண்ட்ரோலே இல்லை, உங்க கண்ட்ரோல் தான் இருக்கு. இப்பயே அது வந்து பொதுச் செயலாளர் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஒரு வீட்டில் போய் கூடுறதுக்கு வந்து சிஎம் கண்ட்ரோலில் இருந்தால் அவர் கொலை பண்ண முடியுமா? என்ன கேட்குறீங்க? யாரு அது வந்து பொதுச் செயலாளர் அதில் உள்ள டைரக்டர் கண்ட்ரோலில் தான் இருக்கு. அங்கே வந்து எல்லாம் இருக்காங்க. அன்றைக்கு நடந்த சம்பவம் இப்பொழுது தொடர்ந்து அதில் கனகராஜனுடைய சாலை விபத்தில் அது மரணமா அது விபத்தா கொலையாக தெரியல. அதே மாதிரி அந்த தினேஷுடைய அவருடைய தற்கொலையா அந்த தற்கொலைக்கு பின்னாடி என்ன காரணம்னு தெரியல. அதே மாதிரி இந்த செயல் காரில் போயிட்டு இருக்கப்ப அடுத்த நாள் அவருடைய ஒய்ஃபும் குழந்தையும் ஒரு ஆக்சிடென்ட்ல சாகுது. இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு அமானுஷ்யமாக நடக்குது, ஒரு மிஸ்டேக் இருக்கிறதுனால இதை தாண்டி ஏதாவது இதில் மர்மங்கள் இருக்குமோ, அதாவது ஒரு மர்ம தேசம் மாதிரி நடந்துருக்கு. அம்மாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்குன்னு சொல்றவங்க இப்ப பெரிய மர்ம வலையில மாட்டிட்டு இருக்கிறாங்கிறது தான் உண்மை. அதனால
இதுக்கு உண்மை எப்படியா இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியில் வரும். அதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து வேட்பாளர் தேர்வு எப்படி இருக்கு? இன்னைக்கு வந்து கொல்கத்தா போயிருக்காரு, மம்தா பானர்ஜி கூட்டத்துல காங்கிரஸ் கலந்துக்கல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கலந்துக்கல. தேசிய அளவில் வந்து மூன்றாவது அணி உருவாக்குமா இல்லை எந்த மாதிரி? இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங். திருவாரூர் தேர்தல் வந்திருந்தா இது மாதிரி தமிழ் இந்தியாவில் இவர்களுக்கு அழைக்கப்படுமான்னு தெரியாது. காங்கிரஸ் ராகுல் காங்கிரஸ் கட்சி மாநில தேர்தலில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண பிரதமர் வேட்பாளர்கள் அறிவிக்கிறோம். இப்போ இதெல்லாம் போடுறது பார்த்தா இங்கே உள்ளூரில் எப்படி இருக்குன்னு தெரியாமல் வெளியில் போய் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. இதுதான் என்னுடைய ஒரு மக்கள் மனதில் இங்கே கூட 10 கட்சி உள்ளது இருக்கு. சோசியல் மீடியாவில் அவங்க அவருடைய மாப்பிள்ளை அவங்க பண்ணுறது நாங்கள் ஜெயிச்சிருவோம் 40 ஜெயிச்சிருவோம்னா அவங்களுக்கு கையில் தான் கணக்கு 50 ஆண்டுகளாக பண்ணியிருக்காங்க. அது மக்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரே மாதிரி நீங்கள் ஒரே ஸ்டைல் பயன்படுத்தினா மக்களுக்கு புரிஞ்சிடல. அதனால் இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் தானே தவிர அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகும் அவர் திரு கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு பிறகும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி அத்தனை புதிய கட்சிகள் தான் நான் என்ன சொல்கிறேன். அது தேர்தலில் உங்களுக்கு தெரியும். மத்திய மாநில அரசுகளை எதிர்க்கிற கட்சிகள்லாம் ஒருங்கிணைந்த சேர வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் பெரிய அரசியல் ஞானம் கிடையாது, யோசிக்கலாம் கிடையாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவோடு மாதம் எடுத்துக்கிறோம். என்னங்க எனக்கு ஆட்சி இருக்கிறதுனால அந்த நிர்வாகிகள் நீங்கள் கட்சி பேசியிருக்கீங்க. இந்த தேர்தலோட அந்த கட்சி எப்படி கூடுதான் இருக்கு. உயிரும் ரத்தமும் சதையுமான தொண்டர்கள் இருக்காங்க. உள்ள இந்த ஸ்கெலிட்டன் தான் இருக்குங்கிறத நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து பாராளுமன்ற தேர்தலில் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுது. நிச்சயம் எங்களுடைய உண்மையை அந்த நீதிமன்றத்தில் நீதிமன்றம் இல்லை அவங்க கரெக்டாக தான் தீர்ப்பு பண்ணுறாங்க. 24ஆம் தேதி அவங்க ஏற்கனவே போன வருஷம் மார்ச் 26ஆம் தேதி உயர் நீதிமன்ற தீர்ப்புப்படி எங்களுக்கு கேள்வி கொடுத்து தேர்தல் ஆணையம் அந்த பெயரையும் அந்த சின்னத்தை கொடுப்பதில் எந்தவித பிரச்சனைகளை நாங்கள் உங்களுக்கு இன்டிமேஷன் அனுப்புகிறாங்க. அதுக்கு தான் அந்த எடப்பாடி போய் போட்ட கேஸில் அதை திருப்பி நான் சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால அந்த நீதிபதி போய் நடத்துனாங்க. அதனால் நிச்சயம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. சட்டப்படி எங்களுக்கு அது கிடைக்கும். மெகா ரேலியில் வந்து ஸ்டாலின் எதிர்க்கிறார். யார் போய் எங்கே கிளம்புல நாங்கள் எதுக்கு எழுதுகிறோம்? இதில் எங்களுக்கு என்ன இருக்குது? அவங்க போய் எங்கே கிளம்புல அதான் சொல்கிறேன். அவங்க போய் யூஎஸ்ல போய் அங்கே அவங்க யூஎஸ் பிரசிடென்ட்டோட போய் மீட்டிங் போனோம்னா எங்களுக்கு என்ன இருக்குது? எங்களுக்கு தேர்தல் நடத்தாமல் தேர்தலை திருவாரூர் நடத்த